ஓபிஎஸ் தினகரன் இருவரும் பாஜக கூட்டணியா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன? பிரதமர் வருகையின் போது இருவரும் பிரதானப்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஆதங்கத்தை இரண்டு ஆதரவாளர்களும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடைய திரு தினகரன் ஆதரவாளர் திரு முஸ்தபா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இணைந்து தான் செயல்படுவோன்ட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் வெளிப்படையாகவே நான் பாஜகவை ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ தினகரனுடைய முடிவும் அதுதான். ஆனால் பிரதமருடைய வருகையின் போது கூட இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்படவில்லை அப்படின்றப்போ புறக்கணிக்கப்படுறாங்களான்ற கேள்வி இருக்குல்ல. வணக்கம் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் 2 நாள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கும் நேற்று நடத்திட்டு இருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா எண்மண் யாத்திரை நிறைவு விழா ஒரு பொதுக்கூட்டமா எழுச்சியா நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சிறிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேவநாத யாதவ், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அழைத்திருக்கின்றார்களே. அமமுகவும் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய தினகரன் அவர்களும் அழைப்பு வரவில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்லிட்டார், நாங்க பாஜக கூட்டணி தான் இருக்கிறோம்னு சொல்லி. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் கூட நான் ஒரு தேசிய கட்சியை தான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் திமுக இருக்கிறதுனால அது ஆல்மோஸ்ட் 95% 100 விழுக்காடு கூட வச்சுக்கலாம், பாஜகவை ஆதரிக்கும் நிலையில தான் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் இருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க கடந்த காலத்துல நீங்க பார்க்கும்போது மோடியை சந்திக்கும் போது எடப்பாடி உள்பட நாங்களெல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று டெல்லியில சந்திச்ச நிகழ்வை நம்ம பார்த்தோம். அப்போ அமமுகவும் ஓபிஎஸ் அவர்களும் முழுமையான கூட்டணியை பேச்சுவார்த்தை முடியடையவில்லை. என்று கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபடும் போது கண்டிப்பாக பிளவுபடும் போதும் ஒன்றிணையும் போதும் பாஜக ஒரு மைய புள்ளியாகவே சமரசம் செய்யக்கூடிய ஒரு முன்னோடியாகவே இருந்தார்கள். நம்ம பார்த்தோம் கடந்த காலத்துல ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் கவர்னர் அவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்வு நம்ம பார்த்தோம். இப்போ மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் ஈரோடு தேர்தலில் வேட்பாளரை வாபஸ் வாங்கன்னு சொன்ன நிகழ்வை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பாஜக கண்டிப்பாக வரும் தேர்தல் பாஜக தேர்தல், மோடிக்கான தேர்தல். அப்ப ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என கடந்த காலத்துல சொன்னாங்க. நீங்க அமமுக தலைவர் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் ஒன்றிணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். இது ஓபிஎஸ் சொன்னார், அவங்க சொன்னாருன்ற நிகழ்வு சொன்னோம். அப்போ ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கி நம்ம கூட்டணி பேசிட்டு நம்ம அழைச்சிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறார்கள் என்ற பார்வையில் தான் நான் பாக்குறேன் பாஜக. இப்போ ஒருங்கிணைந்து அப்படின்னா அதுல எப்படி இபிஎஸ் இருக்க மாட்டார்ல. இபிஎஸ் அவர் தனியாக அதிமுக அப்படின்னு அவர் கட்டமைத்து அவர் கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த 2 பேர் மட்டும் பத்தலைன்னு பாஜக நினைக்குதோ? மெயினா இபிஎஸ் நம்பிட்டு இருக்காங்களோ? இபிஎஸ் ஒரு இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இபிஎஸ் கூட்டணியை உருவாயிட்டு இருக்காருன்னா, இபிஎஸ் நம்பி இருந்த ஜான் பாண்டியன் இபிஎஸ் ஓட இல்லையே, இபிஎஸ் நம்பி கூட இருந்த கிருஷ்ணசாமி கூட இல்லையே, ஜி.கே. வாசன் கூட இல்லையே. இன்னைக்கு பாமக பாத்தீங்கன்னா அதிமுக அணியில இருந்துச்சு. இன்னைக்கு பாமக எந்த நிலையில இருக்காங்க யாராலையும் சொல்ல முடியலையே. அப்ப இபிஎஸ் யாரும் இல்லாத தனி இல்லாத காட்டுல ஒரு அனாதையாக தான் இந்த தேர்தல் காலத்துல நிக்கிறார். அப்ப இபிஎஸ் கூட இருக்கிறவர்கள் என்ன செய்ய போறாங்க? ஏற்கனவே பாக்குறோம், அதிமுக இருந்து முக்கிய டிக்கெட்டுகள் பாஜக இணைய போடுன்ற செய்தியெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இபிஎஸ் அதை எப்படி உள்வாங்குவார்? அப்ப வருங்காலத்துல இபிஎஸ் அவர்களும் இல்ல நம்ம பாஜக தேவை என்பதை மனநிலையை கொள்ள மாட்டேன்னு நிச்சயம். ஏன்னா தேனி எம்பி பார்த்திபன் போறாருன்னு சொன்னோன்னா அவரை கூப்பிட்டு சமரசம் பேசக்கூடிய செய்தி எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இபிஎஸ்க்கு ஒரு அச்சமும் ஒரு பயமும் அதிமுக இருக்கு. அப்ப இபிஎஸ்ஸே நினைக்கலாம், நீங்க ஜெயக்குமாரோ முனுசாமி போன்றவர்களா பாஜக விமர்சிக்கலாம். எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ கி வீரமணியோ இவர்கள்லாம் எங்க போனாங்க? அதிமுகல மணி வைத்தவர்கள் எல்லாம் விமர்சிக்காம இருக்கிறாங்க. அப்போ உள்குழப்பம் உள்கட்சி பிரச்சனை இன்னும் அதிமுக பெருசாகிட்டே வருது 4 நாளா. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மைய புள்ளியா வச்சு இபிஎஸ் கூட பாஜக ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓ ரைட். இபிஎஸ் அந்த முடிவை எடுப்பாரா அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. அதெல்லாம் கண்டிப்பா எடுப்பார். ஓகே ரைட். அப்ப அடுத்த நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.